ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராமா வித் சிண்டி. இன்னைக்கு டேல் ஆஃப் 1000 ஸ்டார்ஸோட எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். தியான் காத்தாடி பறக்க விட்டுட்டு இருக்கும் போது சந்தோஷமா டோர்ஃபோன் கூட தான் மனசுக்குள்ளேயே பேசிக்கிறான். டோர்ஃபோன், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு எப்பவுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவான ரொம்ப காஸ்ட்லியான டாய்ஸ், வீடியோ கேம்ஸ் இந்த மாதிரி தான் பிடிக்கும். ஆனால் இவ்வளோ விலை கம்மியாக ஒரு காத்தாடி எனக்கு அதில் கிடைக்காத சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு நினைக்கும் போது அதை என்னால் நம்பவே முடியல. ஸோ நீ இப்போ அந்த டைரியில் எழுதியிருக்கிறது எனக்கு புரியுது. சந்தோஷத்துக்கும் பணத்துக்கும் சம்மந்தம் இல்லை. இப்படி நினச்சிக்கிட்டே தியான் சீஃபை பார்த்து மயக்கம் போட்டு விழ சீஃப் பதறி போய் தியானை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் பண்றாரு. இப்ப அடுத்த சீன்ல தியான் வீட்டுக்கு யாரோ போயிருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்போ அவனோட மெடிசின்ஸ் அப்புறம் அங்க இருக்கிற டோர்ஃபோனோட டைரியும் பாக்குறாங்க. இந்த சீன் இங்கே கட் ஆகுது. அடுத்து ஹாஸ்பிட்டல்ல தியான் அட்மிட் பண்ணிருக்காங்க. சீஃப் தியான் பக்கத்துலயே உட்காந்துட்டு இருக்காரு. அவனுக்கு இன்னும் ஃபீவர் அடிக்குதா இல்லையான்னு செக் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி ரொம்ப கவலையோட தியானோட கையையும் இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்காரு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு தியான் கண் முழிச்சு பார்க்க அங்க டாக்டர் வந்து அவன்கிட்ட எப்படி இருக்க தியான், இப்ப பெட்டரா அப்படின்னு கேட்க தியான் பரவாயில்ல சொல்லிட்டு அவன் கேட்கிற முதல் கேள்வி, இப்போ ஸ்கூல் டைம் இல்லையா, பசங்களை யார் பாத்துக்கிறது அப்படின்னு கேட்கறான். இதுக்கு டாக்டர் சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் சீஃப் பாத்துக்கிறாரு, முதல்ல நீ உடம்பு பாத்துக்கோ, அது போதும் அப்படின்னு சொல்ல இப்ப டாக்டர் தியானோட மெடிசன் டப்பாவை எடுத்து காட்டிட்டு இந்த மெடிசன் வழக்கமா ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜரி பண்ணவங்களுக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்கறாரு. இதுக்கு தியான், ஆமா நான் ஏற்கனவே சீஃப் கிட்ட சொல்லியிருந்தேன் எனக்கு ஹார்ட் சர்ஜரி நடந்துச்சுன்னு. இங்க பாரு தியான், ஹார்ட் சர்ஜரி வேற, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி வேற. சரி இருக்கட்டும், எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சர்ஜரி பண்ணாங்க அப்படின்னு கேட்க தியான் யோசிச்சுக்கிட்டே 7 மாசம் ஆச்சு அப்படின்னு சொல்றான். இதை கேட்டவனுமே ரொம்ப ஷாக் ஆகிறார் டாக்டர். என்னது 7 மாசம் தான் ஆச்சா? இப்பதான் சர்ஜரி பண்ணிருக்காங்க, உன்னை யார் இவ்வளவு தூரம் வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுக்க சொன்னது அப்படின்னு கேட்கிறாரு. சரி அட்லீஸ்ட் இந்த விஷயத்த என்கிட்டயாச்சும் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்க, நான் சொல்லக்கூடாதுன்னு வேணும்னே மறைக்கல டாக்டர், ஆனா நான் இதை சொல்லியிருந்தேன்னா நீங்க உடனே என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இருப்பீங்க. தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்கிறேன், என்னை வீட்டுக்கு அனுப்பாதீங்க, நான் இங்க கட்டாயமா இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல டாக்டரும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரி தியான் நீங்க இருக்கலாம், ஆனா இந்த மாதிரி திரும்பவும் நடக்காம பாத்துக்கோ, மருந்து ஒழுங்கா சாப்பிடு, வேலைக்கு உடம்ப நல்லா பாத்துக்கோ இப்படின்னு டாக்டர் சொல்ல தியான் அவர்கிட்ட, டாக்டர் இன்னொரு விஷயம், இந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி விஷயம் நம்ம 2 பேரை தவிர வேற யாருக்கும் தெரிய வேணாம், குறிப்பா சீஃப்க்கு தெரிய வேணாமே அப்படின்னு கேட்க, அவருக்கு தெரிஞ்சதுன்னா முதல்ல என்னை வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்றான். இதுக்கு டாக்டரும் ஒத்துக்க இப்ப தியான் மெதுவா டாக்டர் கிட்ட, டாக்டர் இந்த மருந்தை நீங்களே என்னோட ரூமுக்கு போய் எடுத்துட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்க, நான் எடுத்துட்டு வரல, வேற யாரோ ஒருத்தவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டு தியான் நேரா ஸ்கூலுக்கு போக அங்க பசங்க சீஃப் எல்லாரும் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. தியானை பார்த்த உடனே பசங்களுக்கு எல்லாம் அவ்வளவு சந்தோஷமாயிட்டு, நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு விசாரிக்க, அதுக்கு தியான் அவங்க கிட்ட, எனக்கு என்னப்பா நான் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரி எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, நாங்கெல்லாம் பண்ண காத்தாடியை வச்சு இந்த ரூமை டெக்கரேட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. சூப்பரா இருக்கே, யாரோட ஐடியா அது அப்படின்னு கேட்க, இது சீஃபோட ஐடியா தான், அவர் தான் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணலான்னு சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க பசங்க. இப்ப சீஃப் நேரா தியான் கிட்ட வந்து கொஞ்சம் கோவமா பார்க்க தியானுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துட்டு அவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம சீஃபே பார்த்துட்டு இருக்க. இப்ப சீஃப் தியான் கிட்ட, இப்ப எப்படி இருக்கு உனக்கு, பரவாயில்லையா அப்படின்னு கேட்க, இப்ப நான் நல்லாவே இருக்கேன் சீஃப், தயவு செஞ்சு என் மேல கோச்சிக்காதீங்க திருப்பி அப்படின்னு சொல்றான். இப்ப அந்த வழியா லாங் டே வர தியான் லாங் டே கிட்ட பேச ட்ரை பண்றான். ஆனா அவன் தியான் கிட்ட சரியாவே பேச மாட்டேங்கிறான். என்ன ஆச்சு இவனுக்குன்னு சொல்லிட்டு லாங் டே பின்னாடியே போயிட்டு தியான் பேச போறான். இப்ப தியான் லாங் டே கிட்ட, லாங் டே நீ தான் என்னோட ரூமுக்கு வந்து மெடிசன்ஸ் எடுத்து டாக்டர் கிட்ட கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன், அப்ப நீ கண்டிப்பா டோர்ஃபோனோட டைரியை பார்த்துருக்கணும் அப்படின்னு கேட்க, லாங் டே இதுக்கு டோர்ஃபோன் உனக்கு எப்படி தெரியும் அண்ட் அவளோட நோட் புக் உன்கிட்ட எப்படி வந்ததுன்னு கேட்க, கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு தியான் லாங் டே கிட்ட, டோர்ஃபோன் இறந்துட்டா லாங் டே, அவ இறக்கறதுக்கு முன்னாடி அவளோட ஆர்கன்ஸை டொனேட் பண்றதுக்காக ரெஜிஸ்டர் பண்ணிருக்கா, அவளோட இதயத்தை வச்சுதான் எனக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி இப்ப நான் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கேன், அவளுக்கு ஒரு நன்றி கடனா இருக்கட்டும் தான் நான் இந்த இடத்துக்கே வந்தேன், அவ எதை பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் அதே தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட உடனே லாங் டே செம்ம ஷாக் ஆயிடுறான். இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, இதையே எல்லார்கிட்டயும் சொல்லாம மறைச்ச அப்படின்னு கேட்க, லாங் டே நான் வேணும்னே மறைக்கல, நான் எவ்வளோ டைம் சொல்ல முயற்சி பண்ணேன், ஆனா எனக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல, என்ன சொல்றதுன்னு தெரியல, உங்க எல்லாருக்கும் டோர்ஃபோனை ரொம்ப பிடிக்கும், அப்படி இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு உங்க டோர்ஃபோன் இறந்துட்டா அவளோட இதயத்தை எடுத்து தான் நான் வச்சுக்கிட்டு இங்கே வந்திருக்கேன்னு என்னால் எப்படி சொல்ல முடியும் லாங் டே, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு லாங் டே, நான் எப்படியாச்சும் எல்லார்கிட்டையும் சொல்லிடுறேன் ப்ளீஸ் அப்படின்னு கேட்க, லாங் டைமும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரின்னு ஒத்துக்கிறான். ஒரு நாள் தியான் அந்த ஊர் தலைவரை பார்க்க போக அங்கே நிறைய டீ இலைங்க தேங்கி இருக்கிறத பார்க்குறான். இப்போ அவர்கிட்ட எதனால இவ்வளோ டீ இலைங்களும் விற்காம அப்படியே இருக்கு அப்படின்னு கேட்க, அங்கே இருக்கிற ஒரு ஆள் தியான் கிட்ட, போன தடவை உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிட்டு போனாங்கல்ல, அதுக்கப்புறம்ல இருந்து யாருமே இங்கே வாங்குறது இல்லை, ஏன் இதை வெளியில போய் நம்மளே விற்க முடியாதா அப்படின்னு தியான் கேட்க, இதுக்கு
அதுக்கு அந்த தலைவர், நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி இல்ல தியான். இப்ப தியானுக்கு புரிய வர, சாக்டானால தானே இது உங்களால வெளியில வைக்க முடியல, டாக்டர் அவரை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆமா தியான், சாக்டாவை மீறி நம்மளாலையும் இது வெளியில கொண்டு போய் வைக்க முடியாது. வெளி ஆட்களும் யாரும் அவ்வளோ தைரியத்தோட வந்து இங்க வாங்க மாட்டாங்க. வேணும்னா நான் பக்கத்துல இருக்கிற சின்ன சின்ன ஃபேக்டரிக்கு போயிட்டு இது எடுத்துக்கிறாங்களான்னு விசாரிச்சு பாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த ஆளுங்க கிளம்ப. இப்ப தியான் ரொம்ப சோகமா இருக்கிறத பார்த்து அந்த தலைவர், கவலைப்படாத தியான், இந்த விஷயம் ரொம்ப நாளா போயிட்டு தான் இருக்கு, நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனா நம்மளால இதுக்கு எந்த தீர்வும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா ஒரு சந்தோஷம் என்னன்னா, இவ்வளோ நாளா இவ்வளோ முட்டாள்தனமா இருந்தோங்கிறது எங்களுக்கு இப்பதான் புரிய வருது. கஷ்டமா இருந்தாலும் அட்லீஸ்ட் இப்பயாச்சும் இந்த விஷயம் தெரிஞ்சதே உங்களால அப்படின்னு சொல்லிட்டு தியான் கிட்ட சொல்ல, ஆனாலும் தியானுக்கு இன்னும் தன்னாலதான் அவங்களுக்கு வர ஒரே வருமானம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். தியான் இப்ப சீஃப் கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணணும்னு சொல்ல அவரோட ஆஃபீஸ் ரூம் கூட்டிட்டு போயிட்டு ஃபோன் கொடுக்குறாரு. தியான் இப்ப அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு, எனக்கு அவசரமா 50,000 பாட் வேணும்டா, எப்படியாச்சும் டிரான்ஸ்ஃபர் பண்ணு, இது என்னோட அப்பாவுக்கு தெரியாம பாத்துக்கோ, வேற ஒன்றும் இல்லை, இங்க இருக்கிற கிராம மக்கள் கிட்ட இருந்து நான் சில டீ இலைகள்லாம் வாங்கணும், அதுக்கு எனக்கு இந்த பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அங்கிருந்து வேகமா வந்து சீஃப் அந்த போன் எடுத்து கீழே வச்சிடுறாரு. இதை பார்த்து கடுப்பான தியன், என்ன சீஃப் பண்றீங்க, நான் தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதை நான் கேட்கணும் தியன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ண சொல்றீங்க, நான் பண்ண தப்பால இங்க இருக்கிற அத்தனை மக்களும் கஷ்டப்படுறாங்க, என்னால பாத்துக்கிட்டு எப்படி சும்மா இருக்க முடியும் அப்படின்னு தியன் சொல்ல, நான் உன்னை எதுவுமே பண்ண வேணாம்னு சொல்லல தியன், ஆனா நீ இப்ப பண்றது சரியான சொல்யூஷன் கிடையாது, எவ்வளவு நாளைக்கு நீ அவங்க கிட்ட இருந்து இந்த டீ இலையெல்லாம் வாங்கிட்டு இருக்க முடியும் சொல்லு. இதை சொன்னவனே தியானு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்க, இங்க பாரு தியான், இதுக்கு ஏதாவது யோசிச்சு வழி கண்டுபிடிக்கலாம், இப்ப இதை பத்தி ரொம்ப யோசிக்காம வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு, வா நான் உன்னை வீட்டுல டிராப் பண்றேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. ரெண்டு பேரும் இப்ப ஜீப்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப தியான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த மார்க்கெட்ல இருந்து ஒரு பர்ஃபியூம் பேக்கெட் ஒண்ணு வாங்கினா இல்லையா, அது வந்து சீஃபோட ஜீப்லயே விட்டுட்டு இருப்பான். இப்ப அதை பார்த்துட்டு, இது ஓப்பன்லயே இருந்ததுனால அந்த சென்ட் வாசனை எல்லாம் போயிடுச்சு பாருங்களேன் சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் கிட்ட அந்த பர்ஃபியூம் பேக்கெட்டை எடுத்துட்டு போய் அவர் மூக்கு கிட்ட காட்டுறான். சீஃபும் தியானோட கையை பிடிச்சிக்கிட்டு அந்த பர்ஃபியூம் பேக்கெட்டை மோந்து பார்க்காம தியானோட கையை மோந்து பார்த்து சிரிச்சுட்டு இருக்காரு. இந்த தியானும் கவனிச்சுட்டு, சீஃப் அது என்னோட கை அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு அங்கிருந்து கை எடுத்துடுறான். இப்ப கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சீஃப் கிட்ட, நீங்க நாளைக்கு ஃப்ரீயா இருந்தீங்கன்னா எனக்கு உங்ககிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் வேணுமே அப்படின்னு கேட்க, சீஃபும் அதுக்கு சரின்னு சொல்றாரு. அடுத்த நாள் தியானும் லாங் டைமும் அந்த டவுனுக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஒரு ஷாப்ல ஒரு சின்ன பேக்கெட் அங்க இருக்கிற அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து, எங்க கிராமத்துல டீல இருந்து வர பூக்கள்லாம் ரொம்ப வாசனையா இருக்கும், அதையும் நாங்க ஒரு பர்ஃபியூம் பேக்கெட்டா போட்டிருக்கோம், உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும்னு நினைக்கிறேன், உங்க கடையில இதை வச்சு வியாபாரம் பண்ணி தரீங்களா அப்படின்னு கேட்க, முதல்ல அந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டேங்கிறா. ஆனா அவ லாங் டேவை பார்த்த உடனே, லாங் டே என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, நான் உன்னோட வில்லேஜ்ல வந்து வாலண்டியரா வேலை பண்ணியிருக்கேன் இப்படின்னு சொல்ல, ஆஹா இதாண்டா சான்ஸ்ன்னு சொல்லிட்டு தியான் அந்த பொண்ணு கிட்ட, பாருங்க உங்களுக்கு லாங் டேவை நல்லாவே தெரியும், அப்ப நீங்க கட்டாயமா இந்த ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா இந்த பூ வரதே லாங் டேவோட கிராமத்துல இருந்துதான் அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணும் லாங் டேக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், நீங்க ஆர்டர் எடுத்துக்கோங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. செம்ம சந்தோஷமாயிட்டு தியானும் லாங் டேவும் இதே மாதிரி எல்லா கடைக்கும் போயிட்டு ஆர்டர்ஸ் எடுக்கிறாங்க. இப்ப லாங் டே தியான் கிட்ட, தியான் இன்னைக்கு வீக் டே இல்லையா, நீ பசங்களுக்கு சொல்லித்தர வேணாமா அப்படின்னு கேட்க, கவலைப்படாத லாங் டே, நான் ஒரு அசிஸ்டன்ட் வச்சிருக்கேன், அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்றான். இப்ப ஸ்கூலுக்கு போய் பார்த்தா அந்த அசிஸ்டன்ட் வேற யாரும் இல்ல, நம்ம சீஃப் தான். சீஃப் பசங்க கிட்ட, இன்னைக்கு உங்க தியான் டீச்சருக்கு பதிலா நான் தான் கிளாஸ் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்ல, பசங்க எல்லாரும் தியான் அண்ணாக்கு என்னாச்சு, அவரும் டோர்ஃபான் மிஸ் மாதிரியே ரொம்ப நாளுக்கு வரமாட்டாரா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் கிடையாது, அவருக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, சீக்கிரம் வந்துருவாருன்னு சீஃப் சொல்ல, இப்ப பசங்க பாடத்தை கவனிக்காம சீஃப் கிட்ட, சீஃப் நீங்க தியான் அண்ணாவை திட்டிருக்கீங்க, அதனாலதான் அவர் கோச்சிக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னா அப்படின்னு சீஃப் கேட்க, தியான் அண்ணா தான் சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. சரி உங்க தியான் அண்ணா வேற என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்க, நீங்க எப்ப பார்த்தாலும் ரொம்ப உருன்னு இருப்பீங்களா, எப்பவும் அவரை திட்டிக்கிட்டே இருப்பீங்களா, இப்படிதான் எங்க கிட்ட சொன்னாரு. சீஃப் தயவு செஞ்சு அவரை திட்டாம இருக்கீங்களா, அவர் இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்க போறாரு, அப்படியே நீங்க திட்டாம இருந்தீங்கன்னா அவர் இன்னும் நிறைய நாள் இருப்பாருல்ல அப்படின்னு கேட்க, சீஃப் அதை கேட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. தியானும் லாங் டைம் இப்போ ஸ்கூலுக்கு வராங்க. அங்க பார்த்தா பசங்க எல்லாம் படிக்காம சீஃப் மேல ஏறி விளையாடிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு தியான் சிரிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப பசங்க எல்லாம் ஸ்கூல்ல இருந்து கிளம்ப சீஃப் தியான் கிட்ட, நீ தனியா தானே போறேன்னு சொன்ன, லாங் டே எப்ப கூட வந்தான் அப்படின்னு கேட்க, இன்னைக்கு லாங் டே இருந்தது எவ்வளவு நல்லதா போச்சு தெரியுமா சீஃப், அது மட்டும் இல்லாம லாங் டே செம்ம ஹாட் தெரியுமா, அவனுக்கு அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்க கேட்க சீஃப்க்கு செம்மையா கடுப்பாகுது. சரி போன வேலை முடிஞ்சுதா அப்படின்னு கேட்க, தியான் சீஃபை பார்த்து சிரிச்சுக்கிட்டே முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி கண்ணசைக்கிறான். இப்ப அடுத்த நாள் தியான் அங்க இருக்கிற ஊர் ஜனங்க எல்லாரையும் மீட் பண்றான். ஊர் தலைவரும் வராரு. அவங்க கிட்ட இந்த பர்ஃபியூம் பேக்கெட் ஐடியாவை சொல்றான். ஆனா அங்க இருக்கிற கிராம மக்கள் இதுக்கு ஒத்துக்கல. நீ சொல்ற ஐடியா படி போகணும்னா இங்க இருக்கிற பாதி கூட காலி ஆகாது, நாங்க ஏற்கனவே அவ்வளோ டீ இலைங்களை பறிச்சு வச்சுட்டோம், ஒவ்வொரு நாள் போக போக அதோட வேல்யூ குறைஞ்சிரும். இதை சொல்லிட்டு, சாக்டாவோட ஆளுங்க நேத்து இதை பத்தி பேசினாங்க, அவங்க நம்ம டீ இலைங்க எல்லாம் வாங்கிக்கிறாங்களாம், ஆனா பாதி விலைக்கு தான் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அந்த ஊர் தலைவர், அப்படின்னா நம்ம ரொம்ப நஷ்டத்துல தானே இதை பண்ணணும்
அப்படின்னு கேட்க, நீங்க இப்படி பார்த்தோம்னா நமக்கு எதுவுமே கையில இருக்காது, வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்ல, இவங்க எல்லாம் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்க தியன் அவங்க கிட்ட, தயவு செஞ்சு எல்லாரும் என்ன நம்புங்க, இது நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியும், ப்ளீஸ் என் மேல கொஞ்சம் நம்பிக்கை வைங்கன்னு சொல்ல, அவங்க பெருசா யாரும் தியனை நம்புற மாதிரி இல்ல. ஸோ தியன் அங்கிருந்து போயிட்டு அந்த தோட்டத்துல இருக்க எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றான். அடுத்த நாள் தியானும் அந்த குட்டி பசங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பர்ஃப்யூம் பேக்கெட்டை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. தியானுக்கு ஒரு ஐடியா வர அந்த பேக்கெட்டை டெக்கரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாரும் அதுல எம்ப்ராய்டரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு பொண்ணு எம்ப்ராய்டரி பண்ணிட்டு கீழே அவளோட பேரும் எழுதிடுறான். இதை பார்த்த உடனே தியானுக்கு ஒரு ஐடியா வர எல்லாரும் அவங்கவுங்க பேரை அதுல எம்ப்ராய்டரி பண்ண சொல்றான். அடுத்த நாள் இவங்க செஞ்சதெல்லாம் எடுத்துக்கிட்டு லாங் டேவும் டியானோ அந்த கிஃப்ட் ஷாப்புக்கு போயிட்டு இதை கொடுக்குறாங்க. அந்த பொண்ணுக்கு இதை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிரு, எல்லாமே கொடுங்க, நான் என்னோட ஷெல்ஃப்ல வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வாங்கிக்கிறா. கரெக்டா அந்த டைம் ஒரு செட் ஆஃப் டூரிஸ்ட் அங்க வர இந்த பர்ஃப்யூம் பேக் பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு, யூனிக்கா இருக்குன்னு தெரிஞ்சு அது எல்லாத்தையும் வாங்கிட்டு போறாங்க. ஸோ தியான் நம்பின மாதிரி இந்த பிசினஸ் கொஞ்சம் கொஞ்சமா சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு அந்த கடையில இருக்க பொண்ணு, எல்லாமே இவ்வளவு சீக்கிரம் காலியா போக நீங்க இன்னும் நிறைய இந்த பர்ஃப்யூம் பேக்கெட் எங்களுக்கு கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் தியானுக்கும் லாங் டேக்கும் கொடுக்குறா. இதே நேரம் இங்க கிராமத்துல ஊர் தலைவரும் மற்ற ஜனங்க எல்லாரும் சேர்ந்து இப்ப தியானுக்கு ஹெல்ப் பண்ணலாமா வேணாமா, இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையாங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா தியானும் லாங் டேவும் அங்க ஓடி வந்துட்டு, நம்ம அங்க கொண்டு போய் கொடுத்த எல்லா பர்ஃப்யூம் பேக்கெட்டும் வித்து போயிடுச்சு, அது மட்டும் இல்லாம பேங்காக்ல இருந்து 1000 பர்ஃப்யூம் பேக்கெட்டுக்கு ஆர்டர் வந்திருக்கு, என்னாலையும் பசங்களாலையும் மட்டும் இது பண்ண முடியாது, உங்க எல்லாரோட ஹெல்ப்பும் வேணும்னு சொல்லிட்டு அந்த கிராம மக்கள்கிட்ட கேட்க அவங்களும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு எல்லாருமே தியானுக்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிறாங்க. இப்ப பசங்க, கிராம மக்கள், தியான், லாங் டே எல்லாரும் அந்த பர்ஃப்யூம் பேக்கெட்டை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஒரு வழியா அத்தனை பேக்கெட்டையும் செஞ்சு முடிச்சிடுறாங்க. இப்ப அங்க இருக்கிற பெரியவங்க எல்லாம் கிளம்பி போக தியான் அந்த குட்டி பசங்களை கூப்பிட்டு, இவ்வளவு நேரம் நீங்க கஷ்டப்பட்டு எம்ப்ராய்டரி பண்ணீங்க இல்லையா, உங்க கையெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும், ஸோ எல்லாரும் பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹேண்ட் மசாஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தர. இப்போ ஒரு குட்டி பையன் தியானுக்கு பக்கத்துல உட்காந்து மசாஜ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப சீஃப் அவனை மெதுவா தட்டி எழுந்து போய் அந்த பக்கம் உட்காருன்னு சொல்லிட்டு அவர் தியான் பக்கத்துல உட்காந்துக்கிறாரு. இப்ப தியானும் சீஃப் பக்கம் திரும்ப சீஃப் தியானோட கையை பிடிச்சிக்கிட்டு மசாஜ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மசாஜ் பண்ணிக்கிட்டே தியானை பார்த்து, என்ன தியானும் கையை ரொம்ப வலிக்குதா அப்படின்னு கேட்க, இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட பதில் சொல்லாம தியான் சீஃபையே பார்த்துட்டு இருக்க. இப்படி வச்ச கண்ணு வாங்காம தியான் தண்ணியை பாக்குறத பார்த்து சீஃபுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ரெண்டு பேரும் இப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்க அவங்களுக்கே சிரிப்பு வந்துருது. இப்படியே போயிட்டு இருக்க அங்க கிராம மக்களும் வராங்க. இப்ப சட்டுன்னு ரெண்டு பேரும் கை எடுத்துடுறாங்க. அப்ப அங்க இருக்கிற பசங்க எல்லாம், நான் டோர்ஃபோன் மிஸ்ஸோட பேரும் இதுல எம்ப்ராய்டரி பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட உடனே தியானுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இது லாங் டேவும் கவனிக்கிறான். ஸோ இப்போ தியான் தனியா போய் ஒரு இடத்துல ஓரமா நின்றுட்டு இருக்கேன். லாங் டே தியான் கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறான். தியான், நான் நோட் பண்ணேன், நீ டோர்ஃபோன் பேர் கேட்ட உடனே ரொம்ப டல் ஆயிட்ட, ஃபீல் பண்ணாத தியான் அப்படின்னு சொல்ல, இல்ல லாங் டே, நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த பர்ஃப்யூம் பேக்கெட்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லார்கிட்டையும் போய் நானே உண்மையை சொல்லிடலான்னு இருக்கேன் இப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க தூரத்துல இதை சீஃப் பார்த்துட்டு இருக்காரு. என்னடா இப்ப பார்த்தாலும் ரெண்டு பேரும் ஒன்னாவே போறாங்க, ஒன்னாவே வராங்க, தனியா போய் நின்று பேசிட்டு இருக்காங்க, என்னதான் நடக்குதுன்னு ஒரு மாதிரி கடுப்புல பார்த்துட்டு இருக்க. கரெக்டா அப்ப அங்க டாக்டர் வராரு. சீஃப் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு டாக்டர் அவர்கிட்ட, ஏன்னாச்சு சீஃப், ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேட்க, தியானுக்கு என் கூட இருக்கிறத விட லாங் டே கூட இருக்கிறது தான் பிடிக்கும் போல அப்படின்னு சொல்ல, இதுல என்ன இருக்கு சீஃப், ரெண்டு பேரும் ஒரே ஏஜ், ஈஸியா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க, அதனால என்ன அப்படின்னு கேட்க, ஆமாமா, என்ன மாதிரி ஒரு கோவமான ஆபீசர் கிட்ட யாருதான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பாங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்க, டாக்டர் சிரிச்சுக்கிட்டே சீஃப் கிட்ட, சீஃப் நீங்க அவனை பார்த்து ஜெலஸ் ஆறீங்கன்னு மட்டும் நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்ல, ஜெலஸா எனக்கா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க. கரெக்டா அங்க தியானும் வரான். நான் இதெல்லாம் டெலிவர் பண்ணணும், டவுனுக்கு போகணும் அப்படின்னு சொல்ல, டாக்டர் கார் சாவியை சீஃப் கிட்ட கொடுத்துட்டு சீஃப் அங்கதான் போறாரு அப்படின்னு சொல்ல, தியான் அந்த பார்சல் எல்லாத்தையும் சீஃப் கிட்ட கொடுத்துட்டு இதை டெலிவர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்ல, நீ வரலையா அப்படின்னு சீஃப் கேட்க, நான் வரலான் தான் இருந்தேன், ஆனா இப்ப நீங்க போறீங்கல்ல, ஸோ நீங்களே டெலிவர் பண்றீங்க, இங்க நிறைய வேலை இருக்கு, அது நானும் லாங் டைமும் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தியானும் லாங் டைம் அங்கிருந்து கிளம்பி போக சீஃபுக்கு செம்மையா கோவம் வருது. நீ என் கூட வருவேன்னு பார்த்தா என்கிட்ட எல்லா வேலையும் கொடுத்துட்டு நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சுத்திட்டு இருக்கீங்களான்னு செம்ம காண்டில் அங்கிருந்து கிளம்பி போறாரு. இப்ப சீஃப் அந்த டவுனுக்கு போயிட்டு இந்த பேக்கெட் எல்லாத்தையும் டெலிவர் பண்றாரு. அப்ப கரெக்டா அங்க சாக்டாவும் வர அந்த கடையில இருக்க பொண்ணு அவர்கிட்ட, இங்க பாருங்க, இது புதுசா பாஃபோன் வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும், யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்ல, சீஃப் சாக்டாவை பார்த்துட்டு, எங்க கிராம மக்களுக்கு டீ இல்லைங்க இப்ப சரியா வியாபாரம் போறது இல்ல, அதனால இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, சாக்டாவும் அதுக்கு ஒரு மாதிரி சர்காஸ்டிக்கா சிரிச்சுக்கிட்டு, கண்டிப்பா பண்ணுங்க, நானே இது எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா பர்ஃப்யூம் பேக்கெட்டையும் அங்கிருந்து வாங்கிக்கிறான். அதுல ஒரு பேக்கெட்ல தியானோட பேர் எழுதியிருக்க, இந்த டீச்சர்னால தான் இவ்வளோ சேஞ்சஸ் வருது இல்லைங்க அப்படின்னு சொல்ல, சீஃப்க்கு இதை கேட்ட உடனே ஒரு மாதிரி ஆயிட்டு, அவனும் நார்மல் பசங்க மாதிரி தான், இங்க போர் அடிச்ச உடனே அவனும் வீட்டுக்கு கிளம்பிடுவான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு சாக்டாவும் சிரிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. இப்ப சீஃப் இங்க ஊருக்கு வராரு. ஸ்கூல்ல எல்லாரும் எம்ப்ராய்டரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வரும்போது எல்லா பசங்களுக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர
தியான் அதை எல்லா பசங்களுக்கும் ஊட்டி விட்டுட்டு இருக்கான். சீஃபும் தன்கிட்ட வருவான், ஊட்டி விடுவான்னு ரொம்ப ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருக்க. அங்க தியானும் வந்து என்ன சீஃப் சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்க, சீஃபும் ரொம்ப ஆசையா கை நீட்ட அந்த டப்பால எதுவுமே இல்லை, எல்லாமே காலி ஆயிடுச்சு. செம்ம காண்டான சீஃப் தியானை முறைச்சு பார்த்துட்டு இருக்க. கவலைப்படாதீங்க சீஃப், அடுத்த டைம் நானே உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து போயிடுறான். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க டாக்டர் சீஃப் கிட்ட வந்து, சீஃப் நீங்க ரொம்ப ஸ்லோ தெரியுமா, இருங்க நான் இதை ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தியான் கிட்ட போயிட்டு, தியான் நீ பண்ண பர்ஃப்யூம் பேக்கெட்லேயே தான் ஒன்று இருந்தா சீஃபு கூட அவரோட பீரோல வைக்கிறது கேட்குறாரு அப்படின்னு சொல்ல, தியான் சிரிச்சுக்கிட்டே எல்லாமே நான் சேல்ஸுக்கு வச்சுட்டேன், என்கிட்ட ஸ்பேர் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ல, சீஃப் செம்ம கடுப்பாயிட்டு இந்த அவமானம் எனக்கு தேவையா டாக்டர் அப்படிங்கிற மாதிரி டாக்டரே பார்த்து முறைச்சிட்டு இருக்காரு. இப்போ செஞ்ச எல்லா பர்ஃப்யூம் பேக்கெட்டையும் ஒரு குடோன் மாதிரி ஒரு இடத்துல வைக்கிறாங்க அந்த ஸ்கூலுக்குள்ளேயே. தியான் அந்த குடோனுக்கு போயிட்டு எல்லா பேக்கெட்டையும் செக் பண்ணிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக அங்கே சீஃப் வந்து, நீயும் லாங் டைம் தான் ஏற்கனவே இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து செக் பண்ணிட்டீங்களா, மறுபடியும் எதுக்கு சும்மா சும்மா செக் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, சீஃப் இதை சொல்ல தான் நீங்கள் இங்கே வந்தீங்களா அப்படின்னு தியான் சிரிச்சுக்கிட்டே கேட்க, இல்லை நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும், இங்கே இருக்கிற பசங்க கிட்ட நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு நீ சொன்னியா அப்படின்னு கேட்க, தியான் சிரிச்சுக்கிட்டே இதெல்லாம் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவங்களுக்கே தெரியும். இங்கே பாரு தியான், எனக்கு மற்றவங்க மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக சாஃப்டாலாம் பேச தெரியாது, எனக்கு என்ன தோணுதோ அது நான் வெளிப்படையாக பேசிடுவேன் அப்படின்னு சொல்ல, சீஃப் நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு தியான் கேட்க, நான் பொதுவாக சொன்னேன் அப்படின்னு சீஃப் சொல்ல, சீஃப் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு உங்களை மாதிரி பேசுகிறவங்கள தான் ரொம்ப பிடிக்கும், எனக்கு யாரை பிடிக்காதுன்னா மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் அதை சொல்லாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள மாதிரி ஆட்களை பார்த்தா எனக்கு பிடிக்காது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்ல, இதுக்கு சீஃப் தியான் கிட்ட, தியான் நீ யாரை சொல்கிற அப்படின்னு கேட்க, நானும் பொதுவாக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சீஃபை பார்த்து சிரிக்கிறான். தியான் நான் இன்னொரு விஷயம் கேட்கணும் கிட்ட, நீங்கள் வந்து எவ்வளோ நாள் ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் இருக்குல்ல, இன்னும் 1 மாதத்துக்குள்ளே உன்னோட டீச்சிங் டேர்ம் முடிஞ்சிடும், ஸோ உனக்கு இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்கா அப்படின்னு கேட்க, இதுக்கு சிரிச்சுக்கிட்டே தியான் சீஃப் கிட்ட, நீங்கள் சொல்லுங்கள் சீஃப், உங்களுக்கு நான் இங்கே இருக்கணும்னு ஆசையாக இருக்கா அப்படின்னு கேட்குறான். இதை நானா கேட்கல, இங்கே இருக்கிற குழந்தைங்க கிராம மக்கள் எல்லாரும் கேட்க சொன்னாங்க இப்படின்னு சீஃப் சொல்ல, தியான் அதுக்கு, சீஃப் நான் உங்ககிட்ட கேட்டேன், உங்கள் அபிப்பிராயம் என்ன அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்க, இதில் ஏன் விருப்பம் என்ன இருக்கு, உன்னோட டெசிஷன் தானே அப்படின்னு சொல்ல, அப்படி இல்லை சீஃப், நான் இங்கே இருக்கணும்னா என்னை எப்போவுமே நீங்கள் தான் பார்த்துக்கணும், அது உங்களோட டியூட்டி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சீஃபை பார்த்து கேட்க, இப்படி டைரக்டாக தியான் அவகிட்ட கேட்கவே சீஃபுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி திணற ஆரம்பிக்கிறாரு. திக்கி ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுறாரு, ஆனால் அதுக்குள்ளே கரெக்டாக யார்டு வந்துட்டு, சீஃப் தியான் நீங்கள் 2 பேரும் வெளில வந்துட்டீங்கன்னா நான் இந்த கதவை மூடிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்ல, தியானும் சீஃப் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ கிளம்பும் போது தியான் சீஃப் கிட்ட ஒரு பர்ஃப்யூம் பேக்கெட்டை கொடுத்துட்டு, இதில் நான் கொஞ்சம் எம்ப்ராய்டரி சொதப்பிட்டேன், அதனால நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு அதை கொடுக்குறான். அதை திருப்பி பார்த்தா அதில் ஹல்க் அப்படின்னு எழுதி ஒரு பொம்மை வரைஞ்சிருக்கான். ஸோ பேசிக்கலி தியான் ஏற்கனவே சீஃபுக்காக ஸ்பெஷலாக தனியாக ஒரு பர்ஃப்யூம் பேக்கெட்டை எம்ப்ராய்டரி போட்டு வச்சிருக்கான். டாக்டர் கேட்கும் போது வேணும்னே அவன் போய் சொல்லியிருக்கான். இதை பார்த்துட்டு சீஃப்க்கு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வந்து அந்த பர்ஃப்யூம் பேக்கெட்டை கையில் பிடிச்சிக்கிட்டு தியான் ஞாபகமாகவே இருக்க, அப்போ அவசரமாக யார்டு அங்கே ஓடி வந்து சீஃப் சீஃப்னு கத்துறான். என்னாச்சு அப்படின்னு சீஃப் கேட்க, ஸ்கூலில் அப்படின்னு சொல்கிறான். ஸ்கூலில் என்னாச்சு யார்டு சீக்கிரம் சொல்லு அப்படின்னு கேட்க, ஸ்கூல் தீ பிடிச்சி எரியுது சீஃப், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்ல சீஃப் அங்கே அவசரமாக ஓடி போகிறாரு. அங்கே போய் பார்த்தா மொத்த ஸ்கூலும் பயங்கரமாக தீ பிடிச்சி எரிய ஆரம்பிக்குது. எல்லாரும் தண்ணியை ஊற்றி அணைக்க பார்க்குறாங்க. இதை பார்த்தோன்னே தியானுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பர்ஃப்யூம் பேக்கெட் எல்லாம் செஞ்சு இப்போ எல்லாமே போயிடுச்சுன்ட்டு ரொம்ப வருத்தப்படுறான். இப்போ இதை யோசிச்சுட்டு அவசரமாக அவன் அந்த ஸ்கூலுக்குள்ளே போக எல்லாரும் தடுக்கிறாங்க. ஆனாலும் அவன் தட்டி விட்டுட்டு அந்த ஸ்கூலுக்குள்ளே போகிறான். இப்போ கொஞ்ச நேரத்தில் சீஃபும் அங்கே வர, எல்லாரும் சீஃப் கிட்ட தியான் உள்ளே இருக்கான் சீஃப் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டோன்னே சீஃபுக்கு ரொம்ப பயம் வந்துட்டு அவங்க எல்லாத்தையும் தள்ளிட்டு சீஃப் உள்ளே போகிறாரு. உள்ளே போய் பார்த்தா தியான் அங்கே மயங்கி இருக்கான். அவசரமாக சீஃப் போயிட்டு தியானை தூக்க, அவன் கையில் சீஃப் அவனுக்காக செஞ்சு கொடுத்த காத்தாடியை கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். இப்போ சீஃப் அவனை அப்படியே தூக்கிட்டு வெளியில் வர, தியான் சீஃபை பார்த்துக்கிட்டே அந்த காத்தாடி இறுக்கமாக பிடிச்சிட்டு அப்படியே கண்ணை மூடிடுறான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் எங்கேயோட முடியுது. அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலையும் செக் பண்ணுங்க. நாளைக்கு புது எபிசோட்ல மீட் பண்றேன். Until then, stay safe, be happy, have love, cheers, bye.